இன்னைக்கு வந்த 4 எபிசோட்ல என்னோட ஃபேவரட்டான போர்ஷன்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேஜு அண்ட் நவீன்ங்க. இவங்களோட ஸ்டோரி தான். ஸோ அவங்க லவ் ஸ்டோரிய பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரொம்ப கியூட்டாவே வந்து ப்ரோகிரஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வீக் நம்ம போட்ட வீடியோக்கு கொஞ்சம் பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன நீங்க எப்ப பாரு விஜய்க்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரதி எவ்ளோ பெயின கோ த்ரூ பண்ணியிருக்காங்க தெரியுமா? அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ்ங்க ரதி வந்து அவ்ளோ பெயின கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. அது நம்ம இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல ரதியோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவங்களோட 2 பசங்க, இல்ல ரதியோட அப்பா, ஈவன் அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரீனா தான் ரதியோட பொண்ணு அப்படிங்கிற மேட்டர் வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா? இன்னமும் ஏன் அவங்க வந்து ஓப்பனா ரீனா வந்து அவங்க பொண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டு, அந்த ஒரு பொண்ணு, அம்மா அப்படிங்கிற அந்த பாண்டிங்க ஏன் அவங்க வந்து வெளிப்படுத்தவே மாட்றாங்க? என்ன ரீசன்? ரீனாவோட அப்பா விஜய் அவருமே வந்து வந்துட்டாரு. ஆனா அதையுமே நான் வந்து வெளிய சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து விஜய ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த ரீனா அப்படிங்கிற கேரக்டர் என்னதான் பண்ணணும்? அப்பாவும் இருக்கிறாங்க, அம்மாவும் இருக்காங்க. ஆனா இவங்க வந்து யாரோடையுமே இருக்க முடியாம தனியா ஒரு அனாதை மாரி இருக்காங்க இல்லையா? ஒருத்தவங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, ரீனா அப்படிங்கிறவங்க வந்து இப்ப மேஜர். அவங்களோட டிசிஷன்ஸ அவங்க தான் எடுக்கணும். விஜய் தான் அப்பா அப்படிங்கிற உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அதனால ஏற்படுற எல்லா கான்சிக்வென்சஸுமே ரீனா தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ இவங்களுக்காக இன்னொருத்தவங்க டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே வேலிடான ஒரு பாயிண்டா இருந்தது. சரி, ஓகேங்க. இன்னைக்கு 4 எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, அந்த சஸ்பென்ஷன் மேட்டர் நடந்துச்சு இல்லையா? அண்ட் இப்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் ரொம்ப கிளியராவே சொல்றாரு. மானசா தானே இது எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நம்ம ஏன் ரீனாவோட சஸ்பென்ஷன கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னா, சஸ்பென்ஷனை ஏன் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரதி கோவமா இருக்காங்க. இன்ஃபாக்ட் நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா, செமையா சாலிடான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பேசுவாரு. ரீனாக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனா கேட்டது சூப்பரா இருந்தது. அது விஜய் வந்து ரீனாக்கு சப்போர்ட் பண்றதும், ரதி வந்து அகைன்ஸ்டா பேசுறதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் ஆர்குமெண்ட் போறப்போ, நம்ம ரதி வந்து விஜய பார்த்து உனக்கு ரீனா மேல என்ன அக்கறை அப்படின்னு கேட்டது. இவர் ரிட்டர்ன்ல உனக்கு ரீனா மேல என்ன கோவம் அப்படின்னு கேட்டது. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ஆனா நம்ம ரதி பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் கிட்ட கூட நான் பெர்சனல் ரீசன்ஸ்க்காக இத பண்ணல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களே தான் அவங்க வாயால லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு ரீனா கொஞ்ச நாள் இந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய இருக்கணும். எனக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது பெர்சனல் இல்லாம வேற என்ன? ரீனாவ கூப்பிட்டு சரி ஓகே உன் சஸ்பென்ஷன கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ, நம்ம ரீனா வந்து இல்ல நான் ஏன் கேன்சல் பண்ணணும்? நீங்க நெனச்சா வச்சுப்பீங்க, வேணாம்னா போ சொல்லுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரதி அண்ட் ரீனாக்குள்ள அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம விஜய் வந்து அப்சர்வ் பண்றது. அதாவது 2 பேரோட மேனரிசம்ஸ் அவங்க எப்படி கோவப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண மாரி காட்டியிருப்பாங்க. அது நல்லா இருந்தது. அதோட இல்லாம அவர் வெளிய வந்து அர்ஜுன்ட்ட அத ஓப்பனா சொல்லுவாரு வேற. எனக்கு ரதி அண்ட் ரீனா உள்ள பேசினத பார்த்தா அப்படியே ஜெராக்ஸ் மாரி இல்ல அப்படின்றது. ஸோ ஸ்லோவா வந்து விஜய் சில விஷயங்கள ரியலைஸ் பண்ற மாரி காட்டுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீனாவ கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி வீட்டுக்கு போனது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தாத்தாவுமே வருவாரு. திவி வருவாங்க. ஸோ திவியுமே இப்ப வந்து நல்லா ரீனாவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுதுங்க. ஸோ இந்த சீன இன்னும் என்ஹான்ஸ் பண்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ரதி வேற வந்து விளையாட்டுல வந்து ஜாயின் பண்ணிருவாங்க. அந்த கேம்ல வந்து எல்லாரும் ரீனாட்ட தோத்துட்டே இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்ப மானமே போது. நீ தான் வந்து காப்பாத்தணும் ரதி அப்படின்னு சொல்றப்போ நம்ம ராக்கி டக்குன்னு உண்மைய சொல்லுங்க. இதுல தான் உங்க குடும்ப மானம் போதா? ராக்கி உடனே சாரிங்க எனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் வந்து ரொம்ப டைமிங்கா இருந்தது. ரதி பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன நான் சாரி கேட்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி அவங்க சாரி கேட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 வாட்டி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரதியுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு போனது. அண்ட் அத மதிச்சு வந்து ரீனாவுமே சரி ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனது. ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு க்ளோஷர நோக்கி போகுது, ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். அண்ட் நம்ம திவியும் பார்த்தீங்கன்னா, ரதி கிட்ட சொன்ன அந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ஓகே, சித்துக்கும் ஓகே. நான் வேணா அப்பாட்ட நான் பேசி கன்வின்ஸ் பண்ணவா? நம்ம ரீனாவ வந்து வீட்லயே வச்சுக்கலாமா? அப்படின்னு கேட்டதெல்லாம் சூப்பரா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணு திவி அவ வந்து சின்ன பொண்ணு. அவளே வந்து இவ்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரீனாவ கூடயே வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அப்பா கிட்ட நான் பேசி கன்வின்ஸ் பண்ணவா அப்படின்னு அவ கேட்கிறா. ஒரு சின்ன பொண்ணே வந்து இவ்ளோ மெச்சூர்டா இந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யோசிச்சு கேட்கிறப்போ, நம்ம ரதிக்கு வந்து ஏன் இன்னும் புரியல அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தாத்தாட்ட, இப்போ நான் ரீனாவ கூப்பிட்டு க்ளோஸா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, விஜய்க்கு வந்து தெரிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. சரி விஜய்க்கு தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டுமே. இப்ப இவங்களோட பயம் என்ன? ரீனா வந்து விஜய் கூட்டிட்டு போயிட்டு பாதியிலேயே விட்டுருவாரு அப்படிங்கிறது தானே இவங்களோட பயம். இப்ப ரீனாவ கூப்பிட்டு இவங்க கூட வச்சுக்கிட்டாங்கன்னா, விஜய்க்கு தெரிஞ்சா என்ன? தெரியலனா என்ன? நான் தேவோட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா, விஜய் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் போறாரு. ரீனா வந்து விஜய் கூடவும் போயிறக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவங்களும் கூட வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் ரீனாவோட நிலைமை என்ன? அண்ட் அதே மாரி நம்ம விஜய் அண்ட் ரீனா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங்க வந்து அப்படியே அந்த நெகட்டிவ் சைட்லேருந்து ஸ்லோவா அப்படியே அந்த பாசிட்டிவ் சைடுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறது சூப்பரா இருக்குது. நம்ம விஜய்க்கு வந்து முன்ன ரதியோட அவர் டிஸ்கஸ் பண்ணுவார் தெரியுமா? நம்ம குழந்தை இறந்துருச்சு. நீ எப்படி அந்த ட்ராமால இருந்து வெளிய வந்த? அப்படின்னு கேட்கிறப்போ, ஃபர்ஸ்ட் நம்ம ரதி வந்து குழந்தை இறந்துருச்சான்ற மாரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன குடுத்திருப்பாங்க. அவ ஏன் ஷாக்கிங்கான ரியாக்ஷன் குடுத்தா? ஒருவேளை குழந்தை இறந்து போகலையோ? உயிரோட தான் இருக்கோ? அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டவுட்ஸ் வர மாரி காட்டுனது. அண்ட் இவரு வந்து ஆல்மோஸ்ட் ரதி கிட்ட போய் டைரக்ட்டா பேசலான்னு வீடு வரைக்கும் போயிட்டு, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் வந்தது. ஆனா அத வந்து ரீனா வந்து நோட் பண்ணது. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ட்விஸ்ட்டா இருந்தது. விஜய் அண்ட் ரீனா பார்த்தீங்கன்னா, இப்ப சேர்ந்து ஒரு கேஸ் வந்து வொர்க் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலலாம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வருது. அண்ட் ரொம்ப பிளேஃபுல்லா இருந்த மாரி இருந்ததுங்க அவங்க 2 பேரும். அண்ட் அந்த பைக்ல வந்து இவர பிக்கப் பண்ணிட்டு கூட்டு போனப்போலாம் வந்து ஒரு மாரி செம ஃபன்னா இருந்தது. விஜய் குடுத்த எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அந்த டயலாக்ஸா இருக்கட்டும்,
பிரேக்க போட்டுட்டேன். ஆனா அது கொஞ்சம் ஒர்க் ஆவறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு அவங்க சொன்னது. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போறேன் அப்படி ஐயோ! எனக்கு லெஃப்ட் ரைட்லாம் கன்ஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு ரீனா சொன்னது. அண்ட் கடைசியா ஐயோ! லாரி வருது பார்த்துன்னோனே, ஐயோ! லாரி வருதா கண்ண மூடிக்கோங்க அப்படின்னு இவங்க சொன்னது. ஆனா முடிக்கிறப்போ அவங்க எங்கேயோ வண்டிய கொண்டு போய் கீழ விட்டு தள்ளிட்ட மாரி காட்டுனாங்க. அத வந்து ஜஸ்ட் காமெடி பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க போய் கீழ விழுந்துட்டாங்கன்னு காட்டுனாங்களா? இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு பெருசா ஏதாவது அடிபட்டு அத வச்சு நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ப்ரோகிரஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ரீனாவோட சஸ்பென்ஷன் மேட்டர் ஏன்னா மீடியாலலாம் வந்துருச்சு அப்படின்ற மாரி சொன்னாங்க இல்லையா? ஸோ நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இது ரொம்பவே சீரியஸா போப்போது. அதாவது ரீனா வந்து பயங்கரமா வந்து அதுக்கு நெனச்சு ஃபீல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் லாஸ்ட் வீக் யோசிச்சிருந்தேன். பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இத வந்து அப்படியே டோட்டலா ஒரு காமெடி ட்ராக்ல கொண்டு போய் வந்து முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரீனா அண்ட் அர்ஜுன். ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப பழைய மாரி அவங்க க்ளோஸ் ஆயிட்டு வரத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அர்ஜுன் சூப்பரா ஒரு கேள்வி கேட்பாரு. "அன்னைக்கு மட்டும் என்னோட கோக்ல வந்து ஆல்கஹால் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீ ஒரு சிப் எடுத்து கண்டுபிடிச்சுட்ட. உன்னோட ட்ரிங்க்லயே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது உனக்கு தெரியலையா?" அப்படின்னு அவர் கேட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இந்த மாரி லாஜிக் கொஸ்டின்ஸ் கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்களே கரெக்ட்டா இந்த கேள்விய கேட்டு அவங்களே அதுக்கான ஆன்ஸரையுமே வந்து குடுத்தது நல்லா தான் இருந்தது. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அண்ட் ரீனா வந்து அந்த டெர்ரஸ்ல பேசிக்கிட்டு இருந்த சீன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. லைக் அர்ஜுன் வந்து ஒருத்தர் கூடவே இருந்துட்டு அவங்க திடீர்னு இறந்து போனதுக்கு அப்புறமா, அது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அந்த பெயின வந்து சரி பண்றதுக்காக ஒருத்தங்க வருவாங்க லைஃப்ல. எல்லாத்தையுமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதா இருக்கட்டும். அவரு ரீனாவ தான் மீன் பண்றாரு அப்படிங்கிறது ரீனாக்கும் புரியுது. அண்ட் அந்த இடத்துல ரீனா குடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. அண்ட் இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம தேஜு அண்ட் நவீன் அவங்களோடது வந்து ரொம்ப கியூட்டான ஒரு ஸ்டோரியா இருந்தது அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? தேஜு வந்து இன்னைக்கு வெளிய போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம ஏன் வெளிய போய் சாப்பிடணும் அப்படின்னு நவீன் கேட்டதா இருக்கட்டும். ஐய்யயோ! மறந்தே போயிட்டோம். நம்ம லவ் பண்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டது. ஆனா அவங்க வெளிய சாப்பிட போறப்போ அந்த கடையிலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு சீன் இருக்கும். ஓ! இவரு தான் அந்த பையனா? அப்படின்னு அவங்க கேட்டோனே, நம்ம நவீன் என்ன இது யாருன்னு கேட்காம இவரு தான் அவரான்னு கேட்குறாங்களே! ஸோ அதுக்கு வந்து நம்ம தேஜு இவரு எப்பவுமே என்ட்ட எப்ப கல்யாணம் கேட்டுட்டே இருப்பாரு. இந்த மாதிரி யாராவது நான் கன்ஃபார்மா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா, இந்த கடைக்கு ஒரு நாள் கூட்டு வரேன்னு நான் சொன்னேன். அதனால தான் அவர் அப்படி சொன்னாருன்னு சொன்னது. ஆனா அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் எல்லாரோடையும் உட்காந்து அவங்க சாப்ட்டு, ஆனா அவங்க அம்மா வந்து நவீன்ட்ட போய் இதுவரைக்கும் இவ யாரையுமே இந்த மாரி எந்த பையனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே கிடையாது. ஏன்னா அவ எப்பவுமே சொல்லுவா, இந்த சிச்சுவேஷன்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு பையனா இருந்தா மட்டும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு. ஸோ உன்ன கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னது. ஆனா அதுக்கப்புறமா தேஜு அண்ட் நவீன் தனியா பேசிக்கிட்டது. அண்ட் தேஜு வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நவீன ஹக் பண்ணிக்கிட்டு, அவங்க குடுத்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாமே ரொம்ப கியூட்டா இருந்தது. உங்க அம்மா சொன்னாங்க, "நீ யாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டியாமே! என்ன மட்டும் ஏன் கூட்டிட்டு வந்த? இதுக்கு முன்னாடி நீ 2 பேர டேட் பண்ணியிருக்க தானே!" அப்படின்லாம் கேட்கிறப்போ, எல்லாருமே நீ ஆயிட முடியுமா? அப்படின்னு தேஜு சொன்னது. ஸோ ஓவரால் வந்து இவங்களோட ஸ்டோரி அவசரமா ப்ரோகிரஸ் பண்ணாம ஒரு மாரி அழகா கொண்டு போன மாரி இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரண் அண்ட் நிலோஃபர். ஸோ அதில வந்து கிரண் பொய் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சோனே, நம்ம நிலோஃபர் சொல்ற விஷயங்கள்லாம் நல்லாருக்கும். "என் லைஃப்ப பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு நான் சொல்ற டைம்ல நீ வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ண. ஆனா இப்ப வந்து உனக்கு வந்து டவுட்டா இருக்கா?" அப்படிங்கிற மாரி அவங்க கேட்டது. அண்ட் நம்ம கிரண் அதுக்கு குடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது எங்க அம்மா, அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே சண்ட தான் போடுவாங்க. எனக்கு அத பார்த்ததுலேருந்து கல்யாணத்து மேல ஒரு பயமே வந்துருச்சு. ஸோ என்னால அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம பழகுவோம் அப்படின்னு அவரு சொன்னது. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயமா தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களோட ட்ராக் வந்து இன்னும் ஸ்டோரியோட மெர்ஜ் ஆகாத மாதிரி தனியா ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்க மாரி தான் ஒரு ஃபீலிங்கு. ஸோ சீசன் 2ல இந்த இன்டர்ன்ஸ கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த இன்டர்ன்ஸ வந்து ப்ராப்பரா ஸ்டோரிக்குள்ள வந்து கொண்டு வர முடியல அப்படிங்கிறதுனால, அவங்க தனித்தனியா என்னமோ ட்ரை பண்ற மாரி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ன்ஸ வச்சு ஒரு சண்டை ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது ஒரு மாரி லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீக்கே பார்த்தீங்கன்னா, அது சால்வ் ஆயிருச்சு. அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு? ஏன் போச்சு? அப்படிங்கிற மாரி இருந்தது. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிரீத்தம் அண்ட் மானசா வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டது தான். எடுத்தோனே ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாரு பாருங்க மானசா பார்த்து. "நான் கரெக்ட்டான டைம் பார்த்து உங்கள வந்து உள்ள இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பின்னாடியே நீ வந்துட்ட" அப்படின்ற மாரி கேட்பாரு. பட் இன்னமுமே அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல தூக்கலான்னு. எனக்கு இவங்க 2 பேரையும் சீரியஸா எடுத்துக்கிறதா வேணாமா? இல்ல இவங்க தான் உண்மையிலேயே இதில காமெடி ட்ராக்கான்ற அளவுக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்க தான் வந்து இதில நெகட்டிவ் வில்லன் ரோல் ப்ளே பண்றாங்க அப்படின்னா, அதுக்கான வெயிட்டேஜே அந்த 2 கேரக்டருக்கும் இல்லாத மாரியான ஒரு ஃபீலிங் தான். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் நடந்த எல்லா விஷயங்களுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். நீங்க ஆல்ரெடி இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.